Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. பொதுவாக வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்தில் அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் மட்டும்தான் வந்து பெண்கள் அதிகமாக போய் சேர்ந்துட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சேர்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி மோடி அவருடைய ஆட்சி ஒரு 10 ஆண்டுகளை கடந்து இப்போ நடைபெற்றுட்டு இருக்கிறப்ப இப்போ பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த கட்சியில் சேர்றதுக்கான காரணம் என்ன, எந்த வகையான விஷயம் பிஜேபியில் உங்களை ஈர்த்ததுன்னு நினைக்கிறீங்க? தாய் மாமா அவர்கள், சித்தப்பா எல்லாரும் வந்து ஆர்எஸ்எஸ்ல சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே வந்து ஏஐடிஎம்கே வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகி நிறையா பெண்கள் வந்து சேர்றாங்க. பார்க்கும்போது முத்ரா ஸ்கீம் வந்து மோஸ்ட்லி லேடிஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ட்ரிபிள் தலாக் வந்து நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு தான் அவங்க வந்து முஸ்லீம் லா போர்டில் இது வந்து அவங்க எதிர்த்திட்டாங்க. இது போல்டாக இருக்கணும், டஃப்பாக இருக்கணும், ஜெயலலிதா அம்மாவும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நல்லா நேர் வந்தால் நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது. வந்தவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்க்கலாம், தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து அவங்க போல்டாக வந்து வெளியில் சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இவங்க எல்லாரும் போல்டாக வந்ததுனால தானே இப்போ பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 500 கேர்ள் சில்ட்ரன் வந்து காப்பாற்றிருக்கு. ட்ரைப்ஸ் வந்து தூக்கி போடுவாங்க, குப்பையில் போட்டிடுவாங்க. கேர்ள் சைல்டு பிறந்ததும் தூக்கி போட்டிடுவாங்க. எந்த ஸ்டேட்ல இது? தெலுங்கானால. ஆமாம், 25 places we place one cradle. இது இல்லாமல் நீங்கள் பேசுகிற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கிறப்ப அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்டேட்ல. ஆமாம் நடந்துட்டு இருந்தது. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய லாவண்யா அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்தில் அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் மட்டும்தான் வந்து பெண்கள் அதிகமாக போய் சேர்ந்துட்டு இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சேர்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி மோடி அவருடைய ஆட்சி ஒரு 10 ஆண்டுகளை கடந்து இப்போ நடைபெற்றுட்டு இருக்கிறப்ப இப்போ பெண்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த கட்சியில் சேர்றதுக்கான காரணம் என்ன, எந்த வகையான விஷயம் பிஜேபியில் உங்களை ஈர்த்ததுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இருந்து நாங்கள் வந்து தெலுங்கு அண்ட் தமிழ்நாடு ரெண்டு ஒரு தெலுங்கு ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து இங்கே கல்யாணமாகி இங்கே வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 21 years கம்ப்ளீட்டட் ஹியர். இங்கே பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஆந்திராலும் சரி, தாய் மாமா அவர்கள், சித்தப்பா எல்லாரும் வந்து ஆர்எஸ்எஸ்ல சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே வந்துங்க இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது ஏஐடிஎம்கே வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகி நிறையா பெண்கள் வந்து சேர்றாங்க. பிஜேபி பார்க்கும்போது வந்து பிரதமர் மோடியை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்க தான். இன்ஸ்பயர் பண்ணாருங்கிறீங்க மோடி அவர்? ஆமாம், இன்ஸ்பயர் தான். இன்ஸ்பைரேஷன் வந்து பிஜேபியில் வர்றதுக்கு நிறையா மோடி. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் வந்து நயனா நாகேந்திரன்ஜி வந்து நல்ல அப்ரோச்சபிளாக வரவங்கள ஒரு நல்லா வரவேற்கிறது, அப்ரோச்சபிளாக இருக்காரு. ஒரு அப்ரோச்சபிளாக இருக்காருங்கிறீங்க? அப்ரோச்சபிளாக இருக்காரு. எந்த அளவுக்கு பெண்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி வந்து எங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு பார்ட்டி, எங்களுக்கு நிறைய பிஜேபி செய்யுதுன்னு என்ன நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி நான் வந்து பார்க்கும்போது முத்ரா ஸ்கீம் வந்து மோஸ்ட்லி லேடிஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்கீம்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ட்ரிபிள் தலாக் வந்து நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு தான் நல்லா உதவி செஞ்ச மாதிரி தான். அந்த மைனாரிட்டிஸ்க்கு தான் நிறைய உதவி செஞ்சிருக்காரு. நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ட்ரிபிள் தலாக் மாதிரி விஷயங்கள் அது வந்து முஸ்லிம்ஸ் வந்து பெரும்பான்மையா வந்து ஏத்துக்கல அந்த விஷயத்தை. அவங்க வந்து முஸ்லீம் லா போர்டில் இது வந்து அவங்க எதிர்த்திட்டாங்க. இது அது வந்து இவர் ட்ரிபிள் தலாக் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கொண்டு வரும்போது முஸ்லிம் மேல் பீப்புள் ஆர் அகென்ஸ்ட் ஆஃப் திஸ் ட்ரிபிள் தலாக் கேன்சலேஷன் இது வந்து இது பண்ணிக்கிட்டாங்கங்கறீங்க. அது ஒரு கட்டத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கற அளவுக்கு தான் பார்த்துட்டு. இது விமென்க்கு ஃபேவரா, முஸ்லிம் விமென்க்கு ஃபேவரா வந்த விஷயம் நினைக்கிறீங்க? ஒரு பெண் அப்படின்னா வந்து ஒரு விமன் வந்து அரசியலில் எந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன்? போல்டாக இருக்கணும், டஃப்பாக இருக்கணும், ஜெயலலிதா அம்மாவும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நல்லா நேர் வந்தால் நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது.
வந்தவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்க்கலாம், ம். தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து அவங்க போல்டாக வந்து வெளியில் சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா, ம். இவங்க எல்லாரும் போல்டாக வந்ததுனால தானே இப்போ பெண்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்கள் நிறையா நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாந்தி ஸ்ரீனிவாசன் அம்மா இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பெண்கள் நான் பார்க்குறேன் உறுப்பினராக வராங்க. அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நல்லா தான் வராங்க. சான்சஸ் நிறைய கிடைக்குதுங்கிறீங்க. சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு பெண் வந்து டோட்டலாக வந்துட்டு எல்லா ஃபீல்டுலேயும் என்னென்ன விதமான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அரசியலில் எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சந்திச்சு வந்த ஒரு ஃபீல்டோ ஒரு ஒர்க்கிங் பிளேஸஸோ இல்லை அவுட் ஆஃப்லேயோ எல்லாமே பெண்கள் வந்து நிறையா விஷயங்களை வந்துட்டு எதிர்கொள்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. இந்தியாவிலேயே அதிகமாக பதிவாகக்கூடிய கேசஸ் நிறையா ஸ்டேட்டஸில் போயிட்டுருக்கு. உமன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆல் ஓவர் இந்தியா ஆக்சுவலாக நீங்கள் வந்து சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் ஜாஸ்தி, இந்தியாவில் கம்மிங்கிறீங்க. கம்மி. பட் வை ஐ டோன்ட் நோ, ஹைலைட் பண்ணிட்டு ரொம்ப இதுவாக காட்டுறாங்க, ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் வந்து வெளிநாட்டில் தான் ஜாஸ்தி. நீங்கள் அமெரிக்கா யூஎஸ் அப்படி எடுத்தீங்கன்னா யூகே அங்கெல்லாம் வந்து பெண்கள் மேலே ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். மீடியாவில் காட்டுறது இல்லை, மீடியாவில் காட்டுறது இல்லைங்கிறீங்க. வெளிநாடுகளை காட்டுறது இல்லை, இங்கே நடக்கிறதா இங்கே நடக்கிறது ரொம்ப பெருசு பண்ணி இது பண்ணுறாங்க. ஆனால் தப்பு தான் எங்கே நடந்தாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் விமென் ஆர் ஃபேஸிங் டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அதுவும் முன்னேறி வரணும். நம்ம வந்து ஒருத்தர் பேசினா தானே அடுத்தவங்களும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு 10 பேர் சேர்ந்து பேசிட்டோன்னா அந்த இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியலுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு எத்தனையோ பேர் அரசியலுக்கு வராங்க, இப்போ நீங்களும் அரசியலுக்கு வரீங்க, எத்தனையோ பெண்கள் அரசியலுக்கு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சி வரீங்க? உங்களோட மோட்டோ என்னவா இருக்குது? என்னென்னலாம் உங்களோட மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொலிட்டிக்கலுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க? ஃபிக்ஸ்டாக இது அப்படின்னு இல்லை. நம்ம எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அண்ணாவும் என்ஜிஓ ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் 20 இயர்ஸ்லேருந்து எனக்கு 20 இயர்ஸில் முன்னாடி ஆமாம் ஆரம்பிச்சிட்டோம். வி ஸ்டார்டட் ஒன் கிரெடில் ஸ்கீம். ஒரு 500 கேர்ள் சில்ட்ரன் வந்து காப்பாற்றிருக்கோம். ட்ரைப்ஸ் வந்து தூக்கி போடுவாங்க, குப்பையில் போட்டிடுவாங்க. கேர்ள் சைல்டு பிறந்ததும் தூக்கி போட்டிடுவாங்க. அந்த மாதிரி கேர்ள் சில்ட்ரன் காப்பாற்றுறதுக்கு வந்து கிரெடில் ஸ்கீம் ஒன்று வச்சோம். எந்த ஸ்டேட்ல இது? தெலுங்கானால. ஆமாம், ஒரு 25 பிளேசஸ் வி பிளேஸ் ஒன் கிரெடில். இதெல்லாம் நீங்கள் பேசுகிற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கிறப்ப அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்டேட்டில். ஆமாம், நடந்துட்டு இருந்தது. நீங்கள் எத்தனை குழந்தைகள் இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி? 500 children சேவ் பண்ணிருக்கீங்க. 95 இட் வாஸ் ஹேப்பன்ட் அப் டு 2000. இப்போ அந்த சில்ட்ரன் வந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க, மேரிட் அண்டு தே ஆர் இன் டு தேர் ஃபேமிலிஸ். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, அதை சாதாரணமாக சொல்லி கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு 500 ட்ரைபல் பீப்புள் சில்ட்ரன்ங்கிறது வந்துட்டு அப்போ இது மாதிரி நீங்கள் என்னென்ன அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம், தோஸ் டேஸ் இட் வாஸ் வெரி டேஞ்சரஸ் ஸ்ப்ரெடிங் இது இல்லையா. எய்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தோம். கிரீன் கிராஸ் என்ற பேரில் வந்து தெலுங்கானாவில் நிறைய பண்ணியிருக்கோம், அண்ணனு நானும். நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு எங்க ஏஜ்ல இருந்தே வந்துட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்துட்டு இருந்துருக்கு. அப்போ இதுவே அரசியலுக்கு வரக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குமா? ஆப்வியஸ்லி we need one position to do. இன்னும் ஒரு மேலே இடத்துக்கு கொண்டு போகலாம் நம்ம சேவை வந்து அப்படின்னு நினைக்கும்போது அரசியல் ஒரு டூலாக இருக்கலாம். ஒரு டூலாக இருக்கலாம். இல்லை, எல்லாருமே நிறையா பேசுவாங்க, நீங்கள் பேசுகிறது கம்மியாக தான் பேசுகிறீங்க. ஆனால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறையா இருந்திருக்கு. பேசுகிறத விட வந்து செயல்லையே வந்து கண்டிப்பாக இதை தாண்டி வர என்னென்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. அங்கே வந்து ஆல்ரெடி வி எஸ்டாப்ளிஷ்ட். ஒரிசா, சத்தீஸ்கட் எல்லாம் பண்ணுறோம். நேஷனல் லெவலில் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறையா ஸ்டேட்ஸில். அப்போ உங்களுக்கு பிஜேபிங்கிற ஒரு ரைட் பார்ட்டியாக தான் இருக்கும், நேஷனலைஸ்டு பார்ட்டி அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்த விஷயங்கள், ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அரசியலில் ஒரு பதவிக்கே வாரீங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் இதெல்லாம் நாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்?
சேஞ்ச் பண்ணுறது இங்கே வந்து நிறைய கோயில் எல்லாம் ஜாஸ்தி. எனக்கு பிடிச்சமான விஷயம் வந்து கல்ச்சுரல். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு வந்து ப்ரொடெக்டிங் கல்ச்சர்னு சொல்லலாம். கல்ச்சர் ஹிந்து கல்ச்சர் ப்ரொடெக்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்லிக்கலாம். பட் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அது பார்க்கும்போது வந்து இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணலாமே, பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. எந்த அளவுக்கு ஆனாலும் போய் பிஜேபி கவர்மெண்ட்டு என்டிஏ கவர்மெண்ட் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நாங்கள் என்ன செஞ்சு என்ன ஒரு அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு என்டிஏ கவர்மெண்ட் கொண்டு வரலான்னு தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். என்டிஏ கவர்மெண்ட் கொண்டு வரணும்ன்றதுக்காக கண்டிப்பாக என்டிஏ கவர்மெண்ட் வந்தால் தான் ஒரு நீங்கள் ஹிந்துத்வான் மட்டும் பார்க்காமலே அது வந்து ஒரு கல்ச்சுரல் சென்டராக பார்க்கலாம் தமிழ்நாடு. அந்த கல்ச்சர் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது வந்து என்டிஏ கவர்மெண்ட்டால் தான் முடியும்னு சொல்ல முடியும். என்டிஏ கவர்மெண்ட்டால் தான் முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ 3 லாங்குவேஜ் பாலிசிஸ் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் அக்செப்ட் பண்ணலாம். இந்தியாவில் நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது. நீங்கள் சொல்ல தெலுங்கானாவில் 3 லாங்குவேஜ் பாலிசிஸ் இருக்கலாம், கேரளாவில் இருக்கலாம், அதர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்க? எஸ், இம்பார்ட்டண்ட். ஹோல் இந்தியாவுக்கு வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எங்கே போனாலும் வேலை செய்யணும், எங்கே போனாலும் பேச முடியும்னா அது பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஒன்லி. நான் தமிழ் கற்றுக்காமல் இருந்தால் உங்களால் பேச முடியுமா? எனக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு அதர் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு. இப்போ நீங்கள் தமிழ் நல்லா ஆல்ரெடி ஐ லேர்ன்ட் 3 லாங்குவேஜஸ் இன் ஆந்திரா. ஐ லேர்ன் தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ். இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்களோட நான் இருக்கணும், இங்கே தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கும்போது தமிழ் கற்றுக்கிட்டு பேசினா நல்லா இதுவாக இருக்குது. அப்படியே நீங்கள் போய் வேறு இடத்துல பேசணும் அப்படின்னு நினச்சா ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் தானே. அந்த லாங்குவேஜ்க்கு எதிர்த்து நம்ம கற்றுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு ஃபைட் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஃபைட் வந்து சீக்வன்ஸ்லாம் இங்கே வேணாங்கிட்டேங்க. கற்றுக்கலாம், விருப்பப்படுறவங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறீங்க. வேறு வந்து சில்ட்ரன்ஸுக்கு ஒரு சைல்டில் ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்துட்டு என்னெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் வந்துட்டு இன்னும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பதவியில் இருந்து இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள். ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ் நல்லபடியாக அவங்களுக்கு சேர்ந்து வச்சாலே போதும். அதுவே ஆக்சுவலி இஃப் அதர் கவர்மெண்ட் இஸ் கம்மிங் மீன்ஸ் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுறது. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு சேரும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அரிசி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கொடுக்கும்போது ரேஷனில் கொடுக்குறது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம். இப்போ 50% அவங்க தான் அது பேர் பண்ணிக்கிறாங்க. 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கிறாங்கன்னா 50% வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் போட்டுக்கிறாங்க. பட் எவ்ரி லோக்கல் கவர்மெண்ட் வாட் தே ஆர் டூயிங், அவங்க போட்டோ ஒட்டி கொடுத்துடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. லோக்கல் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு போய் சேர்றதே இல்லை கிடையாதுங்கிறீங்க. ஆமாம், அது வந்து சென்ட்ரல் லோக்கல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் புரிஞ்சிக்காமலே ஆல்மோஸ்ட் இவங்க தான் அது வந்து ஒரு ஐரன் ஸ்க்ரீன் மாதிரி அது இருக்குதுங்கிறீங்க. 2026 எலெக்ஷன் வந்து என்டிஏ அலைன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, நெகட்டிவாக இருக்குன்னு? பாசிட்டிவ் 100%. பிஜேபிங்கிறதுக்காக நீங்கள் பாசிட்டிவ்னு சொல்கிறீங்களா? நாட் லைக் தட். ஒரு 5 பார்ட்டி வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி அவர் வின்னிங் இஸ் 100% உயர்வு தானே. அது 100% வந்துட்டு ரிஸ் ஆகும் அப்படிங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து இதனுடைய ஒரு ஹெட்டாக தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸாக ஹெட் பொசிஷனில் இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் வந்து இதில் ஜாயின் பண்ணுறாரு. இது மாதிரி லீடர்ஸ் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, பிஎம்கே இருக்குது, அன்புமணி ராமதாஸ் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். இவங்களெல்லாம் எப்படி மக்கள் எடுத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் சார் செஞ்சது எல்லாமே மக்களுக்கு தெரியற மாதிரி நம்ம சொல்லணும். ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் தான் நம்ம படம் பார்க்கும்போது முன்னாடி வர புகைப்பிடித்தல், உடல்நலத்திற்கேடு, இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாமே வந்து அவர் தான் கொண்டு வந்தது. இது எல்லாம் மக்களுக்கு நல்லதா இவர் தான் இவங்க தான் செஞ்சாங்கன்ற மாதிரி தெரியாமலே
விட்டுட்டோம் நம்ம. 108 ஆம்புலன்ஸ் அப்படியே டிடிவி தினகரன் சார் பார்த்தீங்கன்னா அவரும் ஜெயலலிதா அம்மா கூட ட்ராவல் பண்ணி நல்லா அவங்க ட்ரெயின் பண்ணவங்க தான் ட்ரெயின் பண்ணவங்க தான் இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்தது வந்து இந்த டீமுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாம், ஸ்ட்ரெங்தன் ஆகி நம்ம என்டிஏ கவர்மெண்ட் கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன் நான். இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு அலைன்ஸ் வந்து பிஜேபி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சந்திரபாபு நாயுடுவோட அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. பவன் கல்யாணும் சந்திரபாபு நாயுடும் தனித்தனியாக ஆந்திராவில் பிரிஞ்சு இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடுவே வீக் ஆனார், ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே ரூலிங் வர முடிஞ்சது. இப்போ சந்திரபாபு அண்டு பவன் கல்யாண் ஜாயின் பண்ணும்பொழுது அங்கே ஒரு பெரிய விக்ட்ரி இருந்துச்சு பிஜேபி அலையன்ஸில். அப்படி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு டிவிக்கேவோ இவங்களோ இணைஞ்சால் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர் தான் பவர் கொடுத்த மாதிரி சொல்லிக்கிறோம் நாங்கள். வி ஆர் ஃபேன்ஸ், பவன் ஃபேன்ஸ். ஸோ சந்திரபாபு நாயுடு சாருக்கும் பவன் கல்யாண் சார் தான் பவர் கொடுத்த மாதிரி அவங்க எப்படி அலையன்ஸ் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடிஞ்சதோ அப்படியே நம்ம தமிழ்நாட்டிலவும் இந்த தடவை என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ விஜய் சேர்ந்தால் தானே அது முடியும். விஜய் சேர்ந்தாதான், விஜய் சாரும் சேரலாம், இல்லாமலே ஃபார்ம் பண்ண முடியுமா? எலெக்ஷன் ஆமாம் முடியும், கண்டிப்பாக முடியும். இப்போ இருக்கிற இந்த அலைன்ஸே வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம், சக்ஸஸ் பண்ணலாம். அது எந்த மாதிரி நீங்க அந்த ஒரு முடிவுக்கு வாரீங்க? நீங்க சக்சஸ் பண்ணிடுவோம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர் 5 years சக்சஸ்ஃபுல்லா கவர்மெண்ட் ரன் பண்ணாரு. என்ன மாதிரி சக்சஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? சக்சஸ் பண்ணிட்டாருன்னு எல்லாருமே சொல்றீங்க பிஜேபியில் இருக்கிறவங்களாம். என்ன மாதிரி சக்சஸ் பண்ணாரு? என்ன மாதிரி சக்சஸ் பண்ணாருன்னா அந்த கவர்மெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்து அம்மா இருந்தாங்க. ஆமா, அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே டிஸ்கண்டினியூ பண்ணாமலே அம்மா இருக்கிற மாதிரியே அந்த குறைவு இல்லாமலே அவர் நடத்திட்டு வந்தது பெரிய சக்சஸ். ஒருத்தரும் வந்து ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு வந்தார் அவர். அப்படியே எந்த ஸ்கீமும் நிற்கலாம், எந்த ப்ராஜெக்டும் டிஸ்கண்டினியூ பண்ணலாம். அது எல்லாமே அப்படியே கவர்மெண்ட் ரன் பண்ணதே பெரிய சக்ஸஸ். எவ்வளோ பெரிய சக்ஸஸ். அவரோ அந்த அம்மாவோட இருந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணவங்க திரும்ப ஒரு அலையன்ஸில் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் நல்லா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால திரும்ப பண்ணிட்டார் அவர். ஸோ இந்த பிஜேபி வந்து இப்போ புதுசாக வந்தாலும் தமிழ்நாட்டில், ஐ மீன் இப்போ புதுசாக கவர்மெண்ட்டுக்கு வந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வரும்போது வந்து எடப்பாடி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா உதவியாகும் இருக்குங்கிறீங்க. என்டிஏ கவர்மெண்ட் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணும். 1000 rupees ஸ்கீம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பெண்களுக்கு கல்வி தேவைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், பெண்கள் வேலைவாய்ப்பில் முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். 1000 rupees வந்துட்டு அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இபிஎஸ் வந்து என்டிஏ அலைன்ஸ் வந்து நாங்கள் 2000 கொடுப்போங்கிறாங்க. பஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ரீயில் இருந்துகிட்ருக்கு பெண்களுக்கு. இப்போ இவங்க வந்தோன்னா ஜென்ஸுக்கும் சேர்த்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இலவசத்தை இந்த மாதிரி வந்துட்டு இலவசங்களை கொடுத்து தான் மக்களை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா? இலவசமாக கொடுத்துட்டு தான் கவர் பண்ணுறான்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததோ அது மக்களுக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது அனி தெரியற மாதிரி சொன்னாலே போதும். பாதி சக்ஸஸ் முடிஞ்சிடுச்சாங்க. பாதி சக்ஸஸ் முடிஞ்சு. எஸ். இப்போ அனௌன்ஸ் பண்ணுற இது வந்து எலெக்ஷன் வரும்போது நிறையா ஃப்ரீ ஸ்கீம்ஸ் எல்லாம். பர்சனலி ஐ எம் அகெனிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ஸ்கீம்ஸ். நீங்கள் ஒரு பர்சனலாக நீங்கள் அதுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு நம்பர் தான். எஸ், we should not encourage this free schemes and all. But if they announce 2000 rupees ஒரு பெண்களுக்கு வந்து சேருதுன்னா அது உதவியாக தான் இருக்கும். எப்போவுமே வந்து பெண்களுக்கு ஒரு உதவி வருதுன்னா அது ஃபேமிலிக்கு சேரும். ஆமாம், அது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அது வந்து யூஸ்ஃபுல் தானே. பிலோ பாவர்ட்டி லைன்லவும் நீங்கள் ஒரு மேன்க்கு கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபேமிலிக்கு போய் சேருமான்னு சொல்ல முடியாது. ஓ, உமன்ஸ் கொடுத்தாதான் அது போய் சேருங்கறீங்க நீங்க. அப்போ உமனால உமனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்போ. ஆப்வியஸ்லி நான் ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால சப்போர்ட் பண்றதுல தப்பு இல்லை. எனி ஸ்கீம் இஃப் யூ ஆர் ஃபேவரிங் விமென் மீன்ஸ் இட் வில் ஹெல்ப் என்டையர் ஃபேமிலி எல்லாருக்குமே. விமென்ஸுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் பற்றி பார்லிமெண்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னமும் இது வரைக்கும் வந்து அது நம்மளுக்கு வரவே இல்லை. அது அப்படியே இன்னமும் ஒரு ப்ராசஸ்லேயே தான் நின்றுட்டே தான் இருக்குது.
ஆனால் ரூரல் எலெக்ஷன்ஸில் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி விமன்ஸுக்கான இது கொடுத்துட்டாங்க. சென்னை மேயர் கூட விமன் தான். அப்போ இந்த எம்எல்ஏ எம்பிஸ் இதுலேயும் இது வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வேணான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சென்னை மேயர் எல்லாருமே அந்த சொல்ல இதில் தான் வரீங்களா? வந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த ரிசர்வேஷனில் தான் எல்லாருக்குமே கிடச்சிருச்சு. இந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் எலெக்ஷன்ஸில். அதே மாதிரி எம்எல்ஏ எம்பிஸில் இன்னும் வந்து வரலை. கம்பல்சரியாக 33% வந்து விமன்ஸ் தான் நிற்கணும், இல்லை 50% விமன்ஸ் தான் நிற்கணும்னு சொல்லி வரலை. இதெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த சீட்டு பெண்ணுக்கு கண்டிப்பாக இந்த சீட் பெண்ணு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பெண்கள் தான் வரணும்னு சொல்லும்போது தான் பாலிடிக்ஸில் நிறையா பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வெளியில் வரது இல்லை. வர்றது இல்லைங்கிறீங்க? இல்லை, இன்னும் அந்த ரிசர்வேஷன் ஸ்கீம் வந்தால் நல்லா இருக்கும். இன்னும் நிறையா பெண்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன் வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட்ஸ்லாம் விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்தால் வந்துட்டு ஜென்ஸ்ட்டு அவங்களால வந்துட்டு சர்வேல் ஆக முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகளை பெண்கள் ஃபேஸ் பண்ணணும் நிறைய இடங்கள்ல அப்படிங்கிறதுனால பாலிடிக்ஸ் வராமல் ஒதுங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே இருக்கலாம். ரெண்டுமே இருக்கலாம். மோஸ்ட்லி விமென் டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் விமன் டாமினேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் பாலிடிக்ஸ்க்கும் வந்தாங்கன்னா டாமினேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும்னு நினைக்கலாங்கிறீங்க. அப்போ வந்து வீட்டில் அப்போ உங்களோட டாமினேஷனில் தான் இருக்கிறீங்களா? உங்கள் ஃபேமிலி அப்படிலாம் நீங்கள் உங்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை ஃபேமிலி. பொதுவாக பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு புரியுது இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைட்லி. ஓ, அப்போ நீங்கள் அப்போ 50% அப்போ பெண்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இல்லை நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களா? ஒரு பெரிய பிரளயமே உருவாயிருங்கிறீங்க? அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிறது வந்து 50% we are taking 50% of population இல்லையா? 50% நாங்கள் டேக் பார்ட் இன் பாலிடிக்ஸ் அப்படிங்க. இட்ஸ் குட். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ்னால் லாங்குவேஜ் பேசிஸ் மைனாரிட்டி பீப்புள்ஸ் நிறையாவே இருக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக மைனாரிட்டிஸ் வந்து லாங்குவேஜ் மைனாரிட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பவன் கல்யாணம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கொண்டு வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஒன்று பண்ணாங்க, மதுரையில் ஒன்று பண்ணாங்க. அப்போது தெலுங்கு பீப்புள்ஸ்லாம் பிஜேபி பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. உண்மையிலேயே தெலுங்கு பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? எஸ். எதனாலன்னா இப்போது நீங்கள் ட்ரிபிள் லாங்குவேஜ் ஸ்கீமுக்கு எகனஸ்டாக இருக்கும்போது வந்து நீங்கள் எங்கள் லாங்குவேஜ் கற்றுக்க விடாமலே நீங்கள் வந்து தடுக்கிறீங்க. தெலுங்கு இப்போ இல்லை, நம்ம 1900 தெலுங்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது தெலுங்கு ஸ்கூல்ஸ் தான். கேசரி ஸ்கூல் எல்லாமே வந்து ஈவன் காலேஜஸ் எல்லாம் தெலுங்கு காலேஜஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து ஜெனரேஷன்ஸ் டுகெதர் அவங்க இங்கே இருக்காங்க. அவங்க லாங்குவேஜ் கற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இது பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கலாம். பிஜேபி கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு இல்லை அவங்க லாங்குவேஜ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஈவன் பவன் கல்யாண் சார் இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ நீங்கள் அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து தெலுங்குவாக இருக்கிறீங்க. மேக்ஸிமம் பிஜேபி பொறுத்தளவில் வந்துட்டு அது ஒன் பண்ணிய டைமில் வந்து ஒரு பிராமின் பார்ட்டி. பிஜேபினாலே பிராமின் பார்ட்டி. அது இப்படினே கூட எடுத்துக்கலாம். பாரதிய ஜனதா பார்ட்டியை பிராமின் ஜனதா பார்ட்டின்னு கூட ஒரு காலத்தில் சொல்கிற அளவுக்கு வந்து வெங்கைய நாயுடுவே ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. தெலுங்கு அசோசியேஷன் மீட்டிங்கில் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனோடனே ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். இதே ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. இப்போ பிராமின்ஸுக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிலேயே வந்து சான்சஸ் கொடுக்கறதில்ல. ஆமாம், எச் ராஜா மாதிரி ஒரு சிலர் தான் வந்துட்டு சீட் வாங்கியிருக்காங்களே தவிர 40 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிலர் தான் வாங்க முடியுது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் கட்சியில் ஒரு பதவிக்கு வரணும், இல்லை வந்து அதிகாரமான ஒரு பதவி அதுக்கெலாம் வரணும்னு ஆசை இருக்குதா? ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆகணும் அப்படிங்கிறது பாலிடிக்ஸுக்கு வந்தால் ஆகணும். அது ஆசைன்னு சொல்ல முடியாது. we work like soldiers. அது ஒரு பொறுப்பாக தான் எடுத்துக்க முடியும். இஃப் பார்ட்டி நீட்ஸ் us we will walk forward. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சென்னையில் ஒரு விருகம் பார்க்கும்போது ஒரு மயிலாப்பூரே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மயிலாப்பூரம் கொஞ்சம் பிராமின்ஸ் கம்யூனிட்டி அதிகமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ அங்கேனா பிராமின் மட்டும்தான் நிப்பாட்டணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான், நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நீங்கள் பிராமினா? எஸ். ஓகே. அப்போ சரி, இப்போ உங்களுக்கே மயிலாப்பூர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் அங்கே செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு இந்த மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஒரு ஓட்டு கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இந்த தொகுதிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன ஸ்கீம்ஸ் மைண்டில் வச்சுருக்கீங்க? பர்சனலாக வந்து நான் எந்த இதுவும் இனி வரலும் டெவலப் பண்ணிக்கலாம். பார்ட்டி நீட்ஸ் அஸ் வி ஹாவ் டு கோ ஃபார்வர்ட். பார்ட்டி ஸ்கீம் என்ன இருக்குது, நம்ம பர்சனலாக என்ன பண்ண முடியும் அந்த தொகுதியில் அந்த இதில் என்ன பண்ண முடியுன்றது நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அடுத்த கட்டத்துக்கு பர்சனலாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்தே இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆகிடுவேன் ஒன்றும் திட்டத்தை போட்டி வரலாம். அதான் இப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஐடியாஸ் இருக்கும்ல, நீங்கள் பார்த்து அந்த ஏரியாவில் ஒரு 10 இயர்ஸ் இருந்திருப்பீங்களா மயிலாப்பூரில்? 21 இயர்ஸ் கம்ப்ளீட். 21 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 5 கண்டினியூஸ் எலெக்ஷன்ஸ் ஐ பார்ட்டிசிபேட்டட். ஐ voted. எஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பார்ட்டிஸில் இருந்திருக்கீங்க? இதுதான் உங்களுக்கு முதல் கட்சியா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சியிலேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? ஆக்சுவலி when I was in Andhra I worked for TDP. தெலுங்கு தேசம் பார்ட்டியில் இருந்து. எஸ். ஓ, தெலுங்கு தேசம் பார்ட்டியில் ஏற்கனவே இருந்திருக்கீங்க. போஸ்டிங்கில் இருந்திருக்கீங்களா அந்த கட்சியில்? நாட் போஸ்டிங். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் பிஜேபி தான் உங்களுக்கு ரைட் சாய்ஸாக இருந்திருக்கு. எஸ். ரிகரஸாக நம்ம ப்ரொஃபஷனில் வேலை பார்த்ததுனால we struggled in profession in இனிஷியல் டேஸ். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க? அட்வொகேட்டாக இருக்கேன் நான். அட்வொகேட்டாக இருக்கிறீங்க. இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சென்னை ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணல டிஃப்ரெண்ட் கேசஸ் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஃபேஸ் பண்ண கேசஸில் விமென்ஸ்க்கான ஒரு கேஸாக இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக ஒரு பெரிய கேசஸ் அந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ண கேஸ்? விமென் சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து ஃபேமிலி கேசஸ் நிறைய அப்ரோச் ஆகிடுவாங்க. பட் ஐ எம் அகெனிஸ்ட் ஆஃப் ஃபேமிலி கேசஸ். ஓ, எஸ். ஏன் ரீசன்? எனக்கு ஒரு ஃபேமிலியை ஒடிச்சு போடுறதெல்லாம் பிடிக்காது பர்சனலி. ஆனால் அட்வைஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஃபேமிலி கூட்டு வரவங்க? நான் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணி அமுச்சு விடுவேன் மோஸ்ட்லி கேசஸ். எஸ். அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? எஸ். 3-4 பேர்ஸ் சேர்த்து விட்டேன் நான். கடைசி இது வரலும் எழுதிட்டு போய் கூட கடைசியாக சேர்ந்து நல்ல சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ உங்களால் ஒருத்தர் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும்? எஸ், அஃப்கோர்ஸ். இல்லை, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா வந்து நீங்கள் ரொம்ப வந்து நீங்கள் பேசலை. நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் உடனடியாக அப்படி பண்ணிடுவேன் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தலையெல்லாம் மாற்றிடுவேன்லாம் நீங்கள் சொல்லலை. ஆனால் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லும் பொழுது தான் தெரியுது. அதனால நிறைய வந்து ஸ்மாலாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓ, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆக முடியும். குதிச்சுட்டு போய் இங்கேருந்து அங்கே குதிக்கலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக டெஸ்டினேஷன் சேர முடியாதுன்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய பெண்கள், அரசியலில் வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே இருந்தால் கேமரா பார்த்து நீங்களே சொல்லுவோம். பெண்கள் தாராளமாக வரலாம். பாலிடிக்ஸ் ஆர் சேஞ்சிங். எல்லோரும் வந்து ஒரு ஃபேமிலி நடத்தக்கூடிய பெண் வந்து கவர்மெண்ட்டு நடத்தலாம். ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மா, இவங்க இந்திரம்மா எல்லாரும் ப்ரூவ் பண்ணது தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ பிலீவ் இன் த சிஸ்டம், ஃபேமிலி சிஸ்டம். ஸோ ஒரு பெண் ஒரு ஃபேமிலி எப்படி நடத்த முடியுமோ சிமிலர்லி கவர்மெண்ட்டு நடத்த முடியும். எந்த அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு? ஃபுல் சப்போர்ட். அவர் ஃபேமிலியில் உங்கள் பசங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட்? எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பாலிடிக்ஸ் நீங்கள் இருந்து பண்ணுங்க. ஈவன் இன்லாஸ், மை மதர்-இன்-லா இஸ் மை பிக்கெஸ்ட் சப்போர்ட். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வேல்யூபிளான டைமில் வந்துட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றியும் சரி, ஆந்திராவை பற்றியும் சரி, பிஜேபி பற்றியும் சரி, மோடி அவர்கள் பற்றியும் சரி, நிறைய விஷயங்களை வந்துட்டு இந்த இன்டர்வியூ மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.